45,000க்கு எலக்ட்ரிக் வாகனங்களை ஓட்டிட்டு போங்க. 4 மணி நேர சார்ஜ்ல 90 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கலாமா? பினான்ஸ் வசதியும் உண்டுங்க. தொடர்புக்கு சேலம் சீனிவாசா மோட்டார் செல் 8835333690. இப்பதான் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கட்டமைப்புகளை பத்தி தலைவர்கள் பேசுறாங்க. இப்போ முன்னாடி அப்படி பேசக்கூட முடியாது, யாருக்கும் தெரியாது. இப்பதான் வரலாறு எடுத்து எது உண்மை எது பொய் எது ஸ்டிக்கர் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம அந்த கேள்வியை எழுப்ப முடியும், குரலை எழுப்ப முடியும். ஆமா, பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமை இல்லையே. நீங்களா படிச்சு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுனா உண்டு. இங்க இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அர்ச்சகர்கள், என்னங்க தட்டுல அவங்களுக்கு விருப்பப்பட்டு பக்தர்கள் போடுற ஒரு காணிக்கையோ கூட உண்டியல்ல செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க எத்தனை பேரு அரசு நிர்வாகிகள் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க? புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, இத பத்தி இன்னைக்கு திருச்சியில பிரம்மாண்டமாக பாஜக ஒரு பெரிய ஒரு மாநாடு கூட்டி அதுல அத ரொம்ப சிறப்பா அவங்க விளக்கி இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும் இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி டீலிமிட்டேஷன் ஒரு பூத்தாண்டி காமிச்சு, அது லிஸ்ட்லயே இல்ல. அது எனக்கு தெரிஞ்சு டீலிமிட்டேஷனை பத்தி மத்திய அரசோ இல்ல ஹோம் மினிஸ்டரோ யாருமே அதை யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அதை முன்னிறுத்தி எடுக்க யோசிச்சு அதை பெருசா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அத ஒரு ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்காரு. இருக்குதோ இல்லையோ அவருடைய பேச்சுக்கு ஒரு 4 பேரை கூட்டு சேர்த்துக்கிறாரு. என்ஐபியை பொறுத்த வரைக்கும் என்ஐபியை பத்தி ஒரு கன்ஃபியூஷன் வேற எந்த ஸ்டேட்லயுமே இல்ல. நான் தெலுங்கானால இருக்கிறேன். தெலுங்கானால ஹிந்தி கட்டாயம் இல்ல, தெலுங்கு தான் கட்டாயம். ஏன்னா தெலுங்கானாவுடைய பாலிசி தெலுங்கு கட்டாயம். அங்க என் பையன் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறான். எனி இந்தியன் லாங்குவேஜ் ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது எது வேணா இருக்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த ஒரு தெளிவு இங்க ஏன் இல்லைன்னு சொன்னா, அரசு, மாநில அரசு யாருக்கும் தெளிவு வந்துடக்கூடாதுன்னு நினைக்குது. இத பாஜக தனியா பண்ணாம பப்ளிக்ல இருந்து 4 பேரு, இன்ஃபுளுசர்ஸ் 4 பேரு, மற்ற கட்சிகள் 4 பேரு, மற்ற மாநில தலைவர்கள் எல்லாரும் வச்சு இத கொண்டு போனாதான் மக்கள் கிட்ட போய் சேரும். ஏன்னா மக்கள் கிட்ட இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனிப்பட்ட ஊடகங்கள் தான் அதுக்கு உறுதுணையா இருக்கே தவிர சார்பு நிலை ஊடகங்கள் வழியா போவாது இல்லையா. என்இபிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்மொழி திட்டம் தேவையா இல்லையா, எதுக்கு 3வது மொழி அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல 25%, இன்னும் சொல்ல போனா குறிப்பா 27% மாற்று மொழி பேசுபவர்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழ் படிக்கிறதே 3வது மொழி தான். அதனால மும்மொழி எதுக்கு 4 மொழி எதுக்குன்னு சொல்லக்கூடாது. சின்ன வயசுல எத்தனை பாடம் கத்துக்க முடியுமோ அத்தனை பாடத்தை கத்துக்கணும். பள்ளிக்கூடம்னா பாடம் கத்து கொடுக்கணும். பள்ளிக்கு போற மாணவர்கள்லாம் பாடம் கத்துக்கணும். இது எனக்கு பயங்கர பிரஷரா இருக்கு, ஒரு மொழியை கத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்குன்னு சொன்னா அந்த பாடத்தை லகுவாக்கலாமே தவிர பாடமே இருக்க கூடாதுன்னு சொல்றது. நாளைக்கு கணக்கு பாடம் பிடிக்கல, நான் ஃபெயில் ஆயிட்டேன் கணக்கு பாடத்துல, அதனால எனக்கு கணக்கு பாடத்தை எடுங்கன்னு மாணவர்கள் சொன்னா ஏத்துப்பீங்களா? அது அடிப்படைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மானு வாய திறந்து நம்ம சொல்றோமே, அந்த மொழி அடிப்படைன்னு இல்ல, அடிப்படை இல்லையா? வேறு ஒரு மாநிலத்துல பேசுறாங்க, என் மாநிலத்துல பேசலன்னு சொல்றதெல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ரொம்ப கேடான ஒரு மென்டாலிட்டி. அதெல்லாம் தவறு, ஆக்சுவலி அகேன்ஸ்ட் த நேஷன்.